கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்ந்தால் எந்தன் தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் எந்தன் கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாய் சேர்ந்தால் எந்தன் நெஞ்சம் சந்திரலே கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்ந்தால் எந்தன் தேகம் இங்கு நீ இருந்தால் அலை என்று மோயாது வந்து நான் மண்ணிலே ஏன் பிறந்தேன் என்ற கேள்வி வாராது இங்கு நீ இருந்தால் ஒரு தோல்வி நேராது மங்கை உன் கால் பட்டால் மண்ணும் ஒரு மண்ணல்ல வெள்ளை பொந்தேகத்தில் வேர்வை துளி உப்பல்ல செந்தாழம் பூவுக்கு முள்ளொன்றும் குறையல்ல உள்ளொன்று வைத்து கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்ந்தால் எந்தன் தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் எந்தன் கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாக சேர்ந்தால் எந்தன் நெஞ்சம் சந்திரலே கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு ஒன்றாய் சேர்ந்தால் எந்தன் தேகம் கொஞ்சம் நஞ்சு கொஞ்சம் அமுதம் ஒன்றாக சேர்ந்தால் எந்தன் கண்கள் கொஞ்சம் மிருகம் கொஞ்சம் கடவுள் ஒன்றாக சேர்ந்தால் எந்தன் நெஞ்சம் சந்திரலே
மச். தேங்க்யூ. Wow, Akshaya, that was a தெரி பர்ஃபார்மன்ஸ், வேற லெவல். இத்தூண்டு உடம்புல இத்தூண்டு குரல்ல வந்து எங்கேருந்து இவ்வளோ வால்யூம் வருது அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிக்கணும். அது பெரிய ரிசர்ச்சாகவே நடத்தலாம் போலக்குது. சரி, பாப்பா ரெடியா? கொக்கமலன் பாப்பா ரெடியா? ஓகே, பாப்பா ரெடி. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு ரைம்ஸில் வந்து போகலாம். உங்களுக்குலாம் பிடிச்ச ரைம்ஸ் என்ன சொல்லுங்க? பாபா பிளாக் ஷிப், அம்பாயிங்கே வாவா, அதெல்லாம் இருக்கா கோகோமெலன்ல? கோகோமெலன்ல அப்படி பண்ண மாட்டாங்க. பாபா பிளாக் ஷிப் ஓகேவா? நம்ம வேணா நட்சத்திரத்தை அப்படியே கூட்டிட்டு வரலாம் இங்க. அதனால நம்ம வந்து அது நானே ட்விங்கிள் ட்விங்கிள் தான் பாடுவேன்னு சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டுட்டு போலாம்னு நினைச்சேன். அவங்க ட்விங்கிள் ட்விங்கிள் சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையில சொல்லிட்டேன். நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? என்ன அப்படி பண்ணலாமா? ஓகே. ஸோ ட்விங்கிள் ட்விங்கிள் வந்து இப்போ என் வாய்ஸ்ல நம்ம வந்து பண்ண எப்படி இருக்கும்? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கோகோமெலன் வாய்ஸ் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடணும்னாக்க ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், up above the world so high like a diamond in the sky, twinkle twinkle little star how I wonder what you are. அந்த மிஸ் ஐயுறாங்க பாப்பா. ஸோ இப்படி தான் அந்த டப்பிங் ஃபுல்லாகவே போகும். ஸோ பேசுறதுலேருந்து பாடுறதுலேருந்து எல்லாமே நம்ம ஒரு குழந்தையாவே மாறி பண்ணுறது தான் அந்த குழந்தையாவே மாறுறது. இன்னும் நீ குழந்தை தான். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஸோ ஸ்போர்ட்டிவ். இட்ஸ் அக்ஷயா முரளிதரன், மல்டி ஃபெசிலிட்டட் அக்ஷயா முரளிதரன். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பாடி ஆட்டம் பாட்டம் போட்டு செம்ம ஜாலியாக இருக்கிறோம். என் மைக்கை கட் பண்ணுறாங்க, எல்லாம் ஜாலியாக இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து வராரு. இஸ் த பேட்டரி லோ? Is the battery low on the mic? Is it okay? Yeah. Okay. It's muffling. Yeah. So super. So இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் வந்து இன்வைட் பண்ணோம். ஒரு பெரிய கெஸ்ட் ஆக்சுவலாக. நாங்கள் வந்து தமிழ் சங்கம்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். அவங்களுக்கு கூட நாங்கள் சொல்லலை. ரொம்ப முக்கியமான இருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு பர்சனாலிட்டி அவர். அண்ட் எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு, நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அவர் வளர்க்கப்பட்டவர். ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக. அண்ட் அவர் வந்து படித்தது பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து படித்தார். அப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ்லேயும் வந்து அவரோட போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணார். ஆக்சுவலாக யூத் எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவர் கண்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஒரு அம்பாசிடர் ஃபார் எஜுகேஷன். ஏதாவது எஜுகேஷன் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்தியா முழுக்க வந்து கொண்டு போய் சேர்த்த ஒரு மனிதர். அண்ட் இவர் நிறைய புக்ஸும் எழுதியிருக்கிறாரு. அண்ட் இந்த மனிதரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அண்ட் எஸ்பெஷலி ஒரு காமெடி எனக்கு வந்து இவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த காமெடியன் யாருங்க அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். பட் ஐயா வந்துட்டாரா ஐயா? வந்துட்டாரா? ஓகே. ஐயா எங்கே இருக்கீங்க ஐயா? ஐயா ஐயா மைக்கு வேலை செய்யுங்களா ஐயா? ஐயா இருக்கீங்களா? When there is a beauty in the character, there will be harmony in the home. When there is a harmony in the home, there will be order in the nation. When there is a order in the nation, there will be a peace in the world. My dear children, அதாவது தாய்லாந்து தமிழ்ச்சங்கம் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கைகளை தட்டினால் அடுத்த வார்த்தைக்கு நான் செல்வேன். இல்லை என்றால் அதே வார்த்தையை 1 மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்பேன். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நமது தாய்நாட்டின் பெருமையை காப்பாற்ற வேண்டும். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சூப்பர் ஐயா. ஐயா நீங்கள் உங்களை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு ஐயா. எங்கேயா இருக்கீங்க ஐயா? ஐயா ஏன் கமல் வாய்ஸ்க்கு போகிறீங்க? ஐயா நீங்கள் மட்டும் தான் மாற்றி பேசுவீங்களா? நாங்களும் மாற்றி பேசுவோம் ஐயா. பட்டுமா ஐயா? வாங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. யார் அது எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஏற்கனவே போஸ்டர் போட்டு முகத்தில் காமிச்சாச்சு. அப்படியே இருந்தாலும் இந்த பில்டப்லாம் கொடுக்கணும் ஐயா. ஃபர்ஸ்ட் என்னுடைய முன்னோடி மூத்தவர்
மூத்தவர்னா நம்ம டீம்ல ஒருத்தர் தான் ஐயா. ரியாஸ் அவர்கள் எங்க இருக்கீங்க? அவரை பின்தொடர்ந்து நான் வருகிறேன் ஐயா. ரொம்ப நன்றி. Here we have KPY Naveen, Vijay TV fame, serial artist, a fantastic actor and one of the best stand-up comedians here with us. அவ்வளவுதான். கொடுத்த 100 பாட்டுக்கு அவ்வளவுதான் நன்றி. பேசுறீங்க. தேங்க்ஸ் ஐயா. ரொம்ப நன்றி. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், கரெக்டாக முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ தாய்லாந்து தமிழ் சங்கம் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை இன்ஸ்டால்மெண்ட்ல அது கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல அது வந்து வாங்கும்போது இஎம்ஐல வாங்கியிருக்காங்க ஐயா. அதை விட்டு விட்டு கேட்கும். ஓகே, கோவிட் டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி இருக்கிறதால தான் செட்டில் பண்ணோன்னா சரியாயிடும். சரியாயிடும்ல. ஸோ அண்ணன் வந்து பல வருடமாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மல்டி டேலண்டட் ஒரு ஆர்டிஸ்ட். யாரை பத்தி பேசுறீங்க? உங்களை தான். ஓ நான் ஆக்சுவலி முன்னாடி பேசி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி மேடைக்கு வரும்போது என்னை பத்தி நீங்களும் உங்களை பத்தி நாங்களும் வந்து மாத்தி மாத்தி புகழ்ந்துக்கணும். ஏன்னா நம்மளை பத்தி வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆளுக்கு 100 பாட் கொடுத்திருந்தோம். ஆனா அந்த பாட்டை வாங்கினது பாண்டியன் சார் கிட்ட தான். இல்ல, அந்த 100 பாட்டி நேற்று 2 வாட்டர் பாட்டில் வாங்கி ஹோட்டல்லே கொடுத்துருவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில், அதுவும் நான் அப்போவே கேட்டேன் உதய்கிட்ட, உதய் நம்ம எப்படி வந்து வேட்டி சட்டை கட்டிட்டு வந்துடலாமான்னு கேட்டேன் சென்னையிலேயே. இல்லை ஐயோ நீங்கள் வேறு, அதெல்லாம் பொங்கல் விழாக்கு தான் அப்படி வருவாங்க, இது தீபாவளி தானே சொன்னீங்களா இல்லையா? தாய்லாந்து மண்ணு மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது தப்பு பண்ணிட்டாங்க. ஆமாம், தாய்லாந்து போகிறேன் என்ன நீங்கள் நம்மளாம் அப்படி பார்ட்டி வேறு மாதிரி போட்டு வரணும், அதுதான் அது முக்கியமா சொல்லுங்க. இப்ப தாய்லாந்துக்கு வந்து நீங்க நேற்று பேங்காக்ல ஒரு நாள் முழுக்க இருந்திருக்கீங்க. எப்படி போச்சு? எப்படி போச்சு? உங்களோட தான் போச்சு. அதுதான் போச்சு, நல்லா இருந்திருக்காது. பட் இருந்தாலும் என்ன இடத்துல சுத்தி பாத்தீங்க? நவகிரக டூர்லாம் போனீங்களா? நவகிரக டூர்லாம் போல, ஹோட்டல் ஒரு 4 தடவை சுத்தி காமிச்சாங்க. ஹோப்லேண்ட் ஹோட்டல்ல இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது, பாண்டியன் சார் கூட இருந்தாரு. அவர் வந்து இந்த இந்திரா மார்க்கெட்னு ஒரு, ஆமா இந்திரா மார்க்கெட் மச்சான மீட் பண்ணோம். மச்சான மீட் பண்ணி ஒரு கீபோர்டு ஒரு ட்ரம்ஸ் இதெல்லாம் வாங்கி அந்த மசாஜ் பண்ற மாதிரி ஒரு மெஷின் ஒன்று இருந்துச்சு. சரி அப்பா அம்மாவுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாமே. கரெக்ட், தெரியும். கண்டிப்பா உங்களோட மனசு எனக்கு புரியுது. தெரியும், உங்களை மாதிரி தானே நானும். ரியாஸ் மாதிரி இல்லைல்ல, நம்ம ரியாஸ் மாதிரி கிடையாது. அப்போ ஓகே, அப்போ நம்ம நல்ல பையன் தான். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுதான் தாய்லாந்து முதல் தடவை எக்ஸ்பீரியன்ஸும். இப்போ அந்த ப்ரமோ போடும்போது கமலஹாசன் ஐயா வந்திருந்தாரு இல்லையா? அவர் கூப்பிட்டு வந்தீங்களா? அந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. தாய்லாந்து அவர் எப்படி வராமல் இருப்பார்? அது கமலஹாசன் ஐயா வந்து இப்போ பேங்காக் வந்திருக்காரு, பாண்டியன் சாரோட சுற்றி இருந்திருக்காரு நேத்தி. நம்ம டீச்சர் வந்து அவங்க தான் வழி நடத்து கூப்பிட்டு போயிருக்காங்க நம்ம கமலஹாசன் அவர்களை. என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்குன்றது அதை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அது ரொம்ப இல்லை டீசெண்டாக தான் இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் அதுக்குள்ளேயே அந்த கற்பனை கடிவாளத்தை ரொம்ப நேரமாக பேசுறது புரியுதா? புரியுது. அந்த கோயில் அதெல்லாம் போறத பத்தி தானே பேசுறீங்க. புரியக்கூடாது தான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் புரிஞ்ச கமல்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஐயோ புரிஞ்சிச்சுன்னா தப்புங்க. ஆமா புரியல. ஆமா, அது புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே அந்த பேச்சை நிப்பாட்டிடும். புரியலன்னா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே. ஐயோ ஆனா அப்ப எப்படி வசதி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். முன்னாடி வரட்டுமா? முன்னாடி முன்னேற சொல்றாங்க. வாழ்க்கையில் என்னைக்குமே முன்னேற வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. நியாயமா? அது இதுதான் தன்னடக்கன்றது. மற்றவர்களை முன்னுக்கு வாங்கன்னு சொல்லனே தவிர நான் பின்னாடி இருந்து அவர்களை இழுத்து கொண்டே இருப்பேன், முன்னால் வாங்க. ஆமாங்க, காத்தால கூட கோட்டை பிடிச்சி இழுத்து இருந்தாங்க, கூப்பிட்டு தான் சொல்லிருந்தாங்க. ஆமா, எல்லாருமே மத்தியானம் வச்ச சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அதனாலதான் எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இழுக்கிறது அவங்க வேலையாப்பா. இழுத்து உட்கார வைக்கணும், நல்ல இடத்துக்கு வாங்கன்னு சொல்றதுதான் அவர்கள். பச்சை கலர் சாரி அவர்கள் நேற்று வித்தியாசமா இருந்தாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கமாண்டிங் ஒரு இடத்துல அவட்டிக்கிட்டே இருந்தாங்க காலையில இருந்து. ஒழுங்கா பண்ணுவீங்களா நிகழ்ச்சி அப்படின்னு. கரெக்ட்ல செஞ்சிருவேன், பண்ணுவேன் மேடம், நீங்க பண்ணாலும் நாங்களே நிகழ்ச்சி செஞ்சிருவோம். பயமா இருக்குதா இல்லையா? பக்கத்துல டீச்சர் உட்காந்துருக்காங்க. டீச்சர் அவர்கள் ஆசிரியை, மாணவர்கள் நாம் அனைவரும் அவர் முன்னாடி கொஞ்சம் ஒபீடியண்டா நடந்துகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ டேவிட். ஸோ KPY Naveen ஃபார் யூ. நிறைய பார்க்க போகிறோம், இதையும் தாண்டி நிறையா இருக்குது, இன்னும் நிறையா ஹேக்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பேரலாகவே நம்ம பாட்டோட அப்படியே சேர்ந்து இதை பண்ணிக்கிட்டே போகலாம். பாட்டோட சேர்ந்து நல்லா இருக்கு. எனக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நவீன் அவர்களே நீங்க 2 பாட்டு பாடுகிறாரு நமக்காக. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். எல்லாரும் பிரேக்ல வெளியே போகும்போது நாங்கள் பாடிட்டு இருப்போம். 12:45 கட் பண்ணிடுறாரு சார். சூப்பர் சார். ஸோ 12:45 1:45 லஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வெளில போகும்போது நாங்கள் இங்கே பாடிட்டு இருப்போம். எல்லாம் வந்திருக்கேன். ரைட், தேங்க்யூ நவீன், தட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ நம்ம தொடர்ந்து இன்னும் நிறையா பண்ணுறதுக்கு இருக்குது, தொடர்ந்து பேசுவோம். ஸோ அக்ஷயா வந்து குழந்தை மாதிரி பேசுகிறத பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குழந்தை வந்து பாடும்போது அந்த குழந்தையே நான் தான். மிஸ்டர் உதய் அவர்களே, அந்த ட்ராக்கை கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா கண்ணுக்குள்ளே
ஸோ நிறைய ரிக்வஸ்ட் வந்துட்டு இருக்கு, டான்ஸ் சாங்ஸ்லாம் பாடுங்க. கண்டிப்பாக பாடுறோம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஒரு 4 மெலடியை முதல்ல பாடினா தான் உண்டு. அப்புறமா அந்த ஃபாஸ்ட் சாங்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சிட்டோன்னா எங்களை நீங்கள் எப்படி மெலடி பாட விட மாட்டீங்க. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஃபாஸ்ட்டு ஒரு மெலடி அப்படி போகிறோம். அப்புறம் ஒரே ஃபாஸ்ட்டு தான், ஒரே குத்து தான், ஒரே டான்ஸ் தான். ஓகேவா? டீல் ஓகேவா? சூப்பர். செக். என்ன இது நல்லா இருக்கு இந்த மைக்கு முன்னாடி பேசுனதை விட. முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படி தான் இருக்கும். பிக் பாஸ்லாம் பார்க்குற வழக்கம் இருக்கா உங்களுக்கு? இருக்குது. யாரை ரொம்ப பிடிக்கும் அதில்? நீங்கள் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். சரி, பட் நீங்கள் தான் இப்போ வரது இல்லையா? அப்புறம் என்ன பார்த்து பிரயோஜனம்? சம்பாரிச்சிட்டேன் அதுலேயே. அப்புறம் என்ன திரும்பவும் போயிட்டு அதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இப்போ அரசியலில் வேற இறங்கின காரணமாக அது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு எலெக்ஷனுக்கெல்லாம். தொண்டை சரியில்லை இல்லை, நல்லா தான் இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி தடை போற வரைக்கும் வேற சமாளிக்கணும். ஆமா. இப்போ உதய் அவர்களே, நீங்க வேற என்ன சொல்றது? வேற யாராச்சும் நடிகர்கள் வாய்ஸ்ல பேசலாமா? கார்த்திகா யாரு? நவர் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்தா ரஜினிகாந்தா? ரஜினிகாந்த். கவுண்டமணி யார் சார் கேட்டது? அவருக்காக கவுண்டமணி. மாங்குயிலே பூங்குயிலே ஐ லேடிஸ் லேடிஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். பை த பை தாய்லாந்துக்கு வந்திருக்கோம். வந்து ஒரு பாட்டு கூட பாடலனா எப்படி? பட் ஒன்லி ஹிந்தி சாங் மட்டும் தான் பாடும். பரவாயில்லையா? ஓ கையா ஓ கையா ஓ நெஞ்சு ஓ மஞ்சு ஓ கையா. என்ன பாட்டு, என்ன மியூசிக். பை த பை டெல்லியில் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. தாய்லாந்து அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு உடனே பிஎம் பார்க்க போறேன். ஏன்னா இப்போ போலாம் அவர் வேற எந்த நாட்டுக்காச்சும் போயிடுவார். அதனால கிளம்புறேன். வரட்டுமா? பாதுவோம். நன்றி நன்றி. கிடைச்சிருச்சு கவுண்டமணி அவர்களே. கிடைச்சிருச்சா? காந்த கண்ணடிக்கு கை தட்டலாம். நன்றி. தேங்க்யூ நன்றி தேங்க்யூ நன்றி 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 நன்றி. இதோ உங்களுக்காக அடுத்த பாடல் பாடவிருக்கிறார். இதோ ஸோ நவீன் ப்ரோவோட டாட்டருக்கு டெடிகேட் பண்ணுறேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாட்டர் கரெக்ட் தானே? எஸ். மாட்டேனடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேவிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. நெடுங்காலமாய் புழங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடக்கின்றதே. உன்னை பார்த்ததும் உயிர் தோன்றதே, உதடுகள் தாங்கி தெரிக்கின்றதே. தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோள் சாய்ந்தால் ஆயுள் நீடுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா.
எவ்வளவு பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்? சூப்பர். மழை மேகமாய் ஒரு மரமா உன் வாசல் வந்து உயிர் தூவா மனம் வீசிடும் மலராகவா உன் கூந்தல் வீது தினம் பூக்கவா கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக உனை கண்டேன் கனிந்தேன் கலந்தேனே அடு உன்னுள் உறைந்தேனே இன்று என்னுள் மாற்றம் தந்தாயே உனை என்றும் மறவேனே கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப நேரமாகவே சோலோவாக போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஒரு டூயட் சாங் வந்து பாடலான்னு வரும் அடுத்தது. அதை பாடுறதுக்கு வந்து வி ஆர் வெல்கமிங் உதய் பிரகாஷ் அண்ட் அக்ஷயா முரளிதரன். நவீன் அவர்களே, இந்த பாட்டு வந்து உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த பாட்டை வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் பிடிக்கும், எதனால பிடிக்கும் தெரியலையா? 2 வயசு ஆகுது என் பொண்ணுக்கு. பட் ஆனால் வந்து குழந்தை பிறந்து ஒரு 2-3 மாசத்துல இந்த பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னே எங்க இந்த பாட்டு பண்ணாலுமே அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்துருவா. எனக்கு தெரியல. ஸோ நேற்று என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு அந்த மாதிரி வந்து இந்த பாட்டு வந்து அவர் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அதனால லிஸ்ட்ல சேர்த்து கண்டிப்பாக பாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாடினோம். இந்த பாட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து தலைவர் வந்து சொல்லியிருந்தாருன்னா எப்படி சொல்லியிருப்பாரு? வந்து அது ஃபென்டாஸ்டிக். அன்பாத பெரியவர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைத்துக் கொடுக்க தமிழ் ரசிகர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரிகரன் சார், தாய்லாந்து ஹரிகரன் சார் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. அவர் வந்து கேட்டேன், என்னங்க இது வந்து அவரு பக்கத்துக்கு ஹரிகரன் மாதிரியே இருக்காரு அப்படின்னு கேட்டேன். என்னங்க இது அவரு தெரியாதா? தாய்லாந்து வந்து பாடுவாரு, ஆடுவாரு, என்ன வேணாலும் அவர் வந்து ஃபென்டாஸ்டிக், மல்டி டேலண்டட். அச்சோ, அவரா? அவரு அதுக்கு அதே மாதிரி வெரி குட். அது வந்து அப்புறம் நான் கேட்டேன், என்னங்க அவரே இப்படி இருக்காரு, அப்போ வந்து அவரு இவ்வளோ ஃப்ரீயா விட்டுருக்காங்களே, அவங்க ஒய்ஃப் யாரு கேட்டா அவங்க தான் காயத்ரி மேடம் சொல்றாங்க. இது வந்து வெரி குட். இந்த ஜாடி கேட்ட பூடி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் கப்பல். நீங்க வந்து என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்காக இவர் பாடின பாட்டை நாங்க டெடிகேட் பண்றோங்க. கடைசியில சொல்லிட்டீங்க பாட்டை பத்தி. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நன்றிங்க. தேங்க்யூ. ஸோ ஹியர் இஸ் உதய். டூயட்னா 2 மைக் தேவைப்படும், மாத்தி பாட முடியும். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. கம்பங்கூழு போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேதல் போல கண்ட போதே இந்த மூச்சு நெஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. நக்குல முக்கையே தொட்டவரானடி வாவையா உசுரையே தொட்டவடியடி. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி யாரும் இல்லை. ஸோ இப்போ டான்ஸ் ஆனாலும் முன்னாடி வரலாம். இன்னும் யாரும் வர மாட்டீங்க, நம்ம போவோம் கீழே. அதை எடுத்துட்டு வா கூட.
ஸோ இப்போ எல்லாரும் இப்போ டான்ஸ் ஆட போகிறோம் இல்லையா? அதுதானே சார் ஹரிகரன் சார் வந்து டான்ஸ் ஆட வந்து எப்படி சார்? வாங்க சார், கமான் சார். ஸோ அப்போ இங்கே வந்து தாய்லாண்டில் ஒரே டான்ஸர் மட்டும் தான் இருக்காரா? சார் நீங்கள் எதிரிங்க சார், கமான் வாங்க சார். ஏயாரட்டு நல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த மக கண்ணத்துக்கு ஆதாரமா அமைஞ்ச. ஆமா சார், வாங்க சார், கொழிஞ்ச பாவம் சார் பூ போட்டு சட்டை போட்டா போதாது சார். கல்லு போட துணிஞ்ச ஐத்த மகனாந்தாடி தொட்டு பார்க்க கூடாதா? கண்ணம் தொடும் கை ரெண்டும் கீழே என்ன இந்த சொல்லி யாராவது திரும்ப மாட்டீங்க? இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா? சார், மோடி போட்டா போதும். இல்ல யாருமே யங்ஸ்டர்ஸ் கம்ப்ளீட் கம்பல்சரி. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. அவனு அள்ளி நீ தவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் கம்பல்சரி ப்ளீஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த பாட்டுக்கு நான் இறங்கி வரோம், கூட வரணும் சார். நீங்கள் மட்டும் தான் சார் யங்ஸ்டர். சரி, இந்த மூமெண்ட் உங்களுக்கு சின்னதாக இருக்க, உட்காந்த இடத்துல பண்ணலாம். ரெடி? இது கடைசிக்கு இந்த மூமெண்ட் நான் பார்க்கணும். கம்மாங்குள்ள ஒத்த மரம் அங்கே போவோம் மாமா. கம்மன் தண்ணி வத்தும் போது திரும்பிடுவா மாமா. நீச்சல் எல்லாம் சொல்லித்தர நீயும் கொஞ்சம் வாமா. அங்கே இங்கே கைப்படும் சொல்லி புட்ட ஆமா. நிலா கரையடிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம ஆம ஓடு உடையாதே. போக போக மாமனுக்கு புத்தி மாறுது. கில்லவா அல்லவா சொல்லடி செய்யலா. வெட்டியா சேலையா ஒத்தி மன்ற வைக்கலா. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மலைய தண்ணி தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. கம்பங்கூழில் தோட்ட வைப்பு கஞ்சியெல்லாம் சேர்ந்த போல. கண்ட போதே இந்த மூஞ்சி வெஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. மாமனே மாமனே உன்கிட்ட எத்தனா வந்து போகுதா சண்டையா சத்தமா. அந்த லாஸ்ட்ல 4 பேர் சாரி கட்டி 4 டான்ஸர் நான் பார்த்துட்டேன். ஸ்ட்ரைட்டா இருக்கீங்க. அடுத்த ரவுண்ட் உங்ககிட்ட தான் நான் வருவேன். Thank ஸோ you. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துடலாம். எல்லாரும் வந்தால சார் காலையில் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? என்னங்க தாய்லாந்து உள்ள பசியும் பட்டினியமா இருக்கீங்க? ஸோ எல்லாரும் ஒரு வாட்டி எல்லாரும் எந்திரிக்க பார்ப்போம். பரவாயில்ல, கவலைப்படாது. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கம்பல்சரி எந்திரிக்கணும். பாருங்க எவ்வளோ யங்ஸ்டர் பாருங்க. அப்ப நிஜமாலே இந்த ஊர்ல எக்ஸசைஸ் எந்திரிக்க மாட்டீங்களா? ஸோ வந்து இப்போ வந்து லெஃப்ட்ல திரும்ப போறோம், ரைட்ல திரும்ப போறோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் திரும்ப, நல்லா திரும்ப. அட என்னங்க எந்திரிங்க. ஓகே, டேக் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட். ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன் ஹேண்ட்ஸ் அப். என்னங்க கடைசியில் பாக்யராஜ் படம் மாதிரி ஒர்க் அவுட்லாம் கொடுக்க வச்சுங்க. இப்போ ஆக்டிவாக இருந்தீங்களா? இதே மாதிரி டான்ஸ் ஆடும்போது வரணும். அதுக்கு தான். சூப்பர். அடுத்த பாடல் தேனிசை தென்றல் தேவாரோட மியூசிக்ல. ஸோ
தேவா சார் எல்லாருக்கும் பிடிக்குமா? என்னங்க அவ்வளோதானா? ஒரு போட்ட அந்த ஃபாஸ்ட் பீட் நம்பர் கானா பாட்டில் கேட்டிருப்பீங்க. மேடம் நீங்க சொல்லிட்டீங்க மேடம், ஃபாஸ்ட் பீட் தான் மேடம், நீங்க தான் ஃப்ரெண்ட்ல மெயின் டான்சர் மேடம். ஸோ அதில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கானா இசை அவர் வந்து போட்ட ஒரு இசையில். ஸோ அஃப்கோர்ஸ் அக்ஷயா நிறைய அந்த பாட்டை அந்த ஸ்டேஜில் வைபாக கேட்டிருப்பா. ஸோ அந்த பாட்டை இங்கே ஒரு வைபாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், ஓகேவா? ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா சோறு போடுவாங்க. டான்ஸ் பாட்டு பாடுங்கன்னு சொல்றீங்க, ஆனால் நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்கிறத காமிக்கவே இல்லை எங்களுக்கு. நாங்கள் எதுவும் டான்ஸ் பாட்டு பாடணும்? டான்ஸ் ஆடுறீங்களா? எவ்வளோ அருமையான ஸ்டெப்லாம் கற்று கொடுத்துருக்காரு. இப்போ பிரபுதேவாக்க தெரியாத ஸ்டெப்லாம் போட்டு. இல்லை சிம்பிளாக சொல்லலாம், உங்களுக்கு வந்து டான்ஸ் ஆடினா சாப்பாடு சோறா சொரணையா? சொல்லுங்க, சோறா சொரணையா? ஆடுறீங்களா? அப்ப ஆடுங்க. ஆடுவீர்களா? ஓகே. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா. ஆடுங்க, எங்க டான்ஸ காணோம்? ஆடுங்கப்பா. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா விரலோ நெத்தலி மீன், கண்ணோ காரக்குடி, முகமோ கழுத்து மீன், மனமோ ஜன்னார்தனி. இது விலாங்குடா, கையில் சிக்காதுடா, நான் மறக்க வச்ச பவாலுடா. இது விலாங்குடா, கையில் சிக்காதுடா, நான் மறக்க வச்ச பவாலுடா. ஏ அந்தோனி ஏ அல்போன்சே, அவன் பொண்ணு நீ ரொம்ப சில்பான்சே. இந்த கதைய கேளு, அலைய சொல்லும், தண்ணிய கேளு, புது கதைய சொல்லும். சலோமியா சலோமியா சிரிப்புக்காரி, சங்கு கழுத்துக்காரி, இரவில் விளக்கம் போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி. அவ சுறாங்க நீ பாடும் மச்சக்கண்ணி, கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. அவ சுறாங்க நீ பாடும் மச்சக்கண்ணி, கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா.
ஏ அந்தோனி ஏ அல்போன்சே அவ தொட்டு புட்டா அதுவும் சான்ஸே அந்த கடலுக்கு கலைய சொல்லும் கட்டு மண்ணு நடக்கும் கண்ணு சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா சூப்பர், தேங்க்யூ. டான்ஸ் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த பாடல் வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஸோ தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நான் வந்து பயங்கரமாக கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. ஏதாவது நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து நம்ம முக்கியமாக பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமன் அப்படின்னு, இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு டாப்பிக்காக எப்பவுமே பேசப்படும். எங்கே போனாலும் அதை பற்றி தான் வந்து நிறைய பேசப்படும். ஸோ அது வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது இந்தியாவில், which is very very heartening to see. But something which I heard about Thailand is that the women in Thailand are extremely strong அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். போராடி பாண்டியன் சார் வந்து ஒரு கான்வர்சேஷனில் பேசியிருக்கும் போது சொன்னார், இங்கே வந்து they are the people who actually lead the families, they take a lot of responsibilities அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா? எஸ். அண்ட் ஈவன் ஒர்க் பிளேஸ்லாம் நிறைய விமன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையா? ஸோ அதனால தான் இது தாய்லாண்டுன்னு அழைக்கப்படுதோ. ஸோ தாயோட தாத்பரியம் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு யாருங்க ஞாபகம் வரும்? விமன் பவர் அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? அம்மா. அவங்க அம்மா, நம்ம அம்மா வந்து நம்ம தாய்லாண்டுக்கு வந்து வந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், நம்மளோட வந்து பேசினாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நவீன் அவர்களே, நம்ம அம்மா கொஞ்சம் கூப்பிட்டு வர முடியுமா? எப்படி நீங்கள் சொன்னோன்னா அவர் பிடிச்சிட்டாங்க? இல்லை முன்னாடி சொல்லி வச்சிட்டேன். சொல்லி சொன்னாலும் சொல்லியிருக்கீங்க நீங்கள். கேட்பேன், சொல்லிடுங்க அப்படி. சூப்பர் ஜி. அம்மா அம்மா கொஞ்சம் கூப்பிட்டு வந்துருங்க ப்ளீஸ். ஓகே. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் இம்மண் உலகை விட்டு மறைந்தாலும் மக்கள் உள்ளத்தை விட்டு என்று மறைய மாட்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ரத்தத்தின் ரத்தமாகிய அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தாய்லாந்து தமிழ் மக்கள், தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவரும் நமது தமிழ் பாரம்பரியத்தை அழகாக தாய்லாந்திலுமே நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவரும் இதே போன்று தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நமது இனத்திற்கு பெருமை தேடித்தர வேண்டும். செய்வீர்களா? கண்டிப்பாக. உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் அனைவரும் இதே போன்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடை பெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சூப்பர் நவீன். எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி ஆக்சுவலா. தேங்க்யூ தலைவா. என்ன அப்படின்னா சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் ரஜினி வாய்ஸ், விஜயகாந்த் வாய்ஸ், கமலஹாசன் வாய்ஸ் எல்லாமே நிறைய பேர் பேசுவாங்க. சிம்பு வாய்ஸ் இதெல்லாம் ரொம்ப காமன். ஓகே. அதில் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாமா, ஜெயலலிதா அவர்களோட வாய்ஸையும் வந்து அப்துல் கலாம் ஐயா அவரோட வாய்ஸ் பேசுறதுலாம் வந்து ரொம்ப யூனிக் ஆகிட்டு. ஐ திங்க் நவீன் இஸ் த ஃபேஸ் ஃபார் இட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ எப்படி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வேற யாரும் இருக்காங்களா இண்டஸ்ட்ரியில் பேசுறதுக்கு? பேசுவாங்க, இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். யாரு? அவங்களே தான். ஜெயலலிதா அவர்களும் அப்துல் கலாம் அவங்களே அவங்க வாய்ஸ் பேசுவாங்க. இல்ல ப்ரோ, அது ஆக்சுவலா நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி. ஆக்சுவலா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அவங்களால கூட உங்க அளவுக்கு மேட்ச் பண்ண முடியல கரெக்டா. எப்படி? அவங்களே சொன்னாங்க. ஆமா, அவங்களே சொன்னாங்க. எப்படி? அது அந்த வருத்தத்துல தான் 2 பேரும் பாவம் இறந்து போயிட்டாங்க. நல்ல வேலை முன்னாடியே இறந்தாங்க. இந்த மாதிரி கமெண்ட் கேட்டா நம்மளே கொண்டு புதைச்சிருப்பாங்க. ரைட்டு. நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பர் சூப்பர் ஜி. ஸோ அடுத்த பாட்டு வந்து என்ன பாட இருக்காங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இது வரைக்கும் உதய் என்கிட்ட ஸ்கிரிப்டை சொல்லவே இல்லை. சொல்லலை, யாருக்குமே தெரியாதுல்ல. என்ன இல்ல முக்கியமான விஷயம் ரியாஸ் தான் பாட போறாரு. அவர் நம்மள வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்படியா? ரியாஸா? தங்கமான மனுஷங்க. வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நைட் 2 மணி வரைக்கும் வீடியோ. நாங்கள் சும்மா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தோம் மேலே. எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்க. இருக்கிறது நீங்க பேங்காக்ல. ஓ சாரி. இல்லை, அவர் நல்ல மனுஷங்க. ஆமா, நல்ல மனுஷன். அதனால தான் ரியாஸ் அவர்களே முத்து சொல்ற மாதிரி தம்பி அவரே தாண்டா
அவரே தாத்தா ஏட்டா இனிமேல் ஜூஸ் குடிக்க போடலாம் அந்த ஞாபகம் தாத்தா பாரு. இந்த பையன் இருக்காப்புல ரியாஸ் நல்லா பாடுவாப்புல, நல்லா என்டர்டைன் பண்ணுவார். ஆனா அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டார். எந்த விஷயம் தலைவர்? அதுதான் அந்த விஷயம் சொல்லிட்டாரு. அப்புறம் சிகரெட் பிடிக்க மாட்டாப்புல, தண்ணி அடிக்க மாட்டாப்புல சொன்னேன். எந்த கெட்ட பழத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டார்னு சொன்ன. கரெக்டா தம்பி? கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கானல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்தி போனி தோளோடு மடியில் ஊஞ்சலாடு, என் பார்வை உன்னோடு, பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோரம் அடியாலோரம். நான் தாங்க மாறோடு வா விழுது தேனே வா. சந்திக்காமலை உனக்குத்தான், கண்டிக்கா மொழி உனக்குத்தான், சிந்திக்கா நொடி உனக்குத்தான், சிரிக்கும் நதி உனக்குத்தானே. வழியில் ஏச்சில் மாயோரும் எனது காயம் ஆறும், என் தங்கம் முன்னாடி என் கால கண்ணாடி, ஓ ஆசை என்னாடி நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் கரை வீழ்ந்தாலும் உன் கண்கள் என் நெஞ்சில் வாழகு தேனே வா. பத்து விரல் கோலம் போன பூமி மேல முளைச்ச சித்திரமே, உன் அசைவ பார்த்து பார்த்து ஆயுள் கூட எனக்கு. புன்னகையில் காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகமே, யாருக்குங்க யாருக்காமல் மாறி போச்சு கணக்கு. எங்கூட பேசுறதோ வாய் உனக்கு நேரில காட்டட்டுமா? அந்த அறிவு போல் அன்பை தருவாளே, சின்ன அறிவிப்பும் என்று சுடுவாளே. நீ தும்மிடுடே தும்மிடுடே ஆயுசு நூறாக, என் உயிர் உன்னோட பத்திர சொத்தாக. என் பார்வை உன்னோடு, உன் பொம்மை கண்ணோடு, பேசாமல் விண்ணோடு வய விழுந்து போவோம். வாழ்ந்தாலும் அலை மீழ்ந்தாலும் உன் கண்கள் காதோடு வாழகு தேரே வா. இங்க ஃப்ரெண்டு வீட்ல இருக்கோம். ஓகே பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கலாம். ஏய், ஆஃபீஷியல் மீட்டிங்கோட ரெக்கார்டெல்லாம் எடுத்து போட்டுருக்கிறீங்க. சூப்பர். ஓகே, ஸோ ஒரு குழந்தை பாடணும்னு சொன்னாங்களே சார். எஸ், ஒரு குழந்தை வந்து நமக்காக பாட இருக்கு. மைக் அங்கேருந்து ஒன்று கொடுத்துருங்க, ஒரு கார்ட்லெஸ் மைக்கு. ஹாய், உன் பேர் என்ன? சஞ்சனா. சஞ்சனா, என்ன பாட்டு பாட போற நீ? என்ன பாட்டு பாட போற? முகுந்தா முகுந்தா. முகுந்தா. ட்ராக் வேணுமா, தனியா பாட போறியா? தனியா பாடுறேன். தனியா பாடுறியா? என்ன கிளாஸ் படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். சூப்பர். ஓகே, அங்கே போய் சென்ட்ரல் என்ன பாடுறியா? அப்போதான் வீடியோவில் நல்லா வருவேன். ஓகே. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா ವರಂತ ವರಂತ ಬೃಂದಾವನಂತ ವನಂತ
முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா வெண்ணையுண்ட வாயால் மண்ணையுண்டவா பெண்ணையுண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா என்ன செய்ய நானும் தோல் பாவைதான் புன்னன் கைகள் ஆட்டி வைக்கும் நூல் பாவைதான் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா जय जय राम जय जय राम जय जय राम जय जय राम सीताराम जय जय राम जय जय राम जय जय राम மச்சமாக நீரில் தோன்றி மருகள் தன்னை காத்தாய் கூர்மமாக மண்ணில் தோன்றி பூமி தன்னை மீட்டாய் வாமனன் போல் தோற்றம் கொண்டு வானலந்து நின்றாய் நிறம் கலந்து சிம்மமாகி இருணியனை கொன்றாய் ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய் கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்த இங்க உன் அவதாரம் ஒவ்வொன்றிலும் தான் உன் தாரம்மானே உன் திருவடி பட்டால் திருமணமாகும் ஏங்குகிறேனே மயில் பீலி சூடி நிற்கும் மன்னவனே மங்கைக்கு என்றும் நீயே மணவாளனே முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா வெண்ணையுண்ட வாயால் மண்ணையுண்டவா பெண்ணையுண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா. தேங்க்யூ. ஸோ இதை தொடர்ந்து வந்து இப்போ நம்ம வந்து தாய்லாண்ட்லேருந்து அப்படியே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு போகிறோம். அப்படியே உங்களை வந்து அரேபியன் கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம் ஒரு பாட்டில். ஸோ அந்த பாடலை பாடுறதுக்கு வந்து மொத்தம் 3 பேர் வராங்க ஸ்டேஜுக்கு. உதய், அக்ஷயா முரளிதரன் மற்றும் நவீன் அவர்கள் 3 பேர் வந்து உங்களுக்காக இதை ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறாங்க. செம பாட்டு, எல்லாம் டான்ஸ் ஆடுறது ரெடியாக இருந்துக்கோங்க. ஐயா அந்த 3வது ஆளு நீங்கள் தான் ஐயா. செக். ஓகே, நாளைக்கு பசிக்குதா? ஐயா ஹெவியாக தெரியுது ஐயா உங்களை பார்த்தால. செவிக்கு உளம் இல்லை எனில் வயிற்றுக்கும் சிறிதளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இதனால் செவிக்கு உணவு இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வயிற்று காய போடுவோம், அப்போ தான் நல்லா சாப்பிட முடியும். அதனால் கொஞ்சம் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட போயிடலாம். இப்போ ஒரு அழகான பாடல் உங்களுக்காக, அழகான பாடல். ஸோ அந்த பாட்டு கேட்ட மேடம் அங்கே இருக்காங்க. மேம் யாரு? நீங்கள் கேட்ட மாதிரி இளையராஜா ஃபாஸ்ட் பீட் நம்பர். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஆடணும், அதுக்காக தான் இதை முன்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு. செக் 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 செக். பாட்டு வந்துருச்சா? மைக்கு வரும். செக். ஓகே வரும். Sir, excuse me. Will you put the track for us to play? Then we can sing. Yeah. ஏன்னா நான் பேசுறது அவருக்கு புரியாது, அவர் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியாது. ஸோ 2 பேரும்
புரியாதுல்ல, நம்ம இங்கிலீஷே தெரியாது. பட் ஐ நோ தாய் லாங்குவேஜ் யூனோ, பட் அது அவருக்கு புரியாது. இப்படியே புரியாத மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ எல்லாரும் வெளியே இருந்து போயிடுவீங்க. அதனால வந்துருச்சு இந்த பாட்டு தான். ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி, ஆட்டம் போடடி பாட்டு பாடடி, சூடான பொட்டுக்காடு ஜோராக கத்தி பாரு, வண்ண பாரு வண்ண பாரு, வண்ண போல மின்னும் பாரு என் ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. ஆஹா, சொல்லி தட்டுவேன் வெக்க போறே வா போறே அக்க போறே என் ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி, ஆட்டம் போடடி பாட்டு பாடடி, ஆட்டம் போடடி பாட்டு பாடடி, சூடான பொட்டக்காடு ஜோரான கத்தி பாரு, ஒன்ன பாரு நல்ல பாரு, ஒன்ன போல மின்னும் பாரு என் ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. கொடுக்கும் ஊரு எது, நீர் குடிக்க காசு கொடுக்கும் ஊரு எது, ஏறு கொடுத்தா சோறு கொடுக்கும் ஊரு எது, நீர் குடிக்க காசு கொடுக்கும் ஊரு எது. முத்தத்தால் கோத்து மொத்தவாய் சேர்த்து தரவா வரவா, ராகம் இருந்தா ஒரு வந்து நீரு கொடு, அடியாசை இருந்தா நேரில் வந்து மாலையிடு, ராகம் இருந்தா நேரில் வந்து நீரு கொடு, அடியாசை இருந்தா நேரில் வந்து மாலையிடு 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 என் ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி. கடைசியில தாய்லாந்து ஹரிகரன் கூட தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி, ஆட்டம் போடடி
பாட்டு பாடடி அட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டக்கடு ஜோராக கத்திப்பாரு பொண்ண பாரு வண்ண பாரு பொண்ண போல இன்னும் பாரு ஏன் ஜோடி கொஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி Thank you so much. Okay, let's start to dance. Ching ching, ching. Ching chicka, ching ching chicka, ching ching chicka, ching ching. வாயாடி பெற்ற புல்ல வரப்போற நல்ல போல யாருவ யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி கம்புக்கு வந்து நிப்பா யாருவ இனிமே தாண்டி ஆட்டமே ஆரம்பம். அடுத்து 10 நிமிஷத்துக்கு பட்டாசா கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா பங்கு புட் த சாங்.
நான் கூட இதுக்கு முன்னாடி எல்லாம் டான்ஸ் ஆடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதை பார்த்த பிறகு நாளையிலேருந்து நானும் ஒரு டான்ஸர் தான். இவங்களுக்கு நிலா கயல்னு 2 பேர் நமக்கு கூப்பிட கஷ்டமா இருக்கு. 2மே அழகான நிலாக்கள், அதனால நிலா 1 நிலா 2ன்னு கூப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இதோட இந்த செஷன் முடியுது. நம்ம லஞ்சுக்கு போயிடலாம்ல, அதுதானே அடுத்தது.